ரைட். இந்த வீடியோவில் என்ன சொன்னால் இதில் சி பார்ட் 2025 பார்ட் 2 சி பார்ட்டை பார்ப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கலாம். ஒரு மூடில் காட்டப்பட்டுள்ளவாறு வேறொரு தீயணைப்பு வீரர் மேலே சென்று ஒருவரை காப்பாற்றுவதற்காக ஒரு கயிற்றையும் ஒரு கப்பியையும் பயன்படுத்துகின்றார். சேசம் 1 மீட்டர் ஆரையுள்ள கப்பி தீயணை பட வண்டியினுடைய கிரேனில் பொருத்தப்பட்டிருக்கும் அதே வேளை அதன் மீது ஒரு லேசான நீட்ட கயிறு செல்கிறது. தீயணைப்பு வீரர் கயிறு ஒரு நுனியில் இணைக்கப்பட்டிருக்கும் அதே வேளை மற்றைய நுனி தீயணைப்பு வண்டியினுடைய ஒரு மோட்டாரில் ஒரு மாறா விசை 960.5 நியூட்டன் இழுக்கப்படும். காப்பாற்றும் கூடையினுடைய தீயணைப்பு வீரர் திணிவு 80 கிலோகிராம் ஆகும். கப்பி சுயாதீனமாக சுழலும் அதே வேளை கயிறு அதன் மீது நழுவ மாட்டாது. சுழற்சி அச்சை பற்றி கப்பியினுடைய சட்டத்துவ திருப்பம் 2.23 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாகும். தீயணைப்பு வீரனுடைய ஏக பரிமாண ஆர்முடுகளை துணிக தொகுதி ஓய்விலிருந்து தொடரும் எனின் 3 செகண்டுக்கு பின்னர் கப்பியினுடைய கோணக்கதி ஒமேகாவும் அதன் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி கேயும் கணிக்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஒரு கப்பியில ஒரு கிரான்ல ஒரு ஆள் தொங்குறார். சரியா? ஒரு ஆள் இழுத்து பிடிச்சி தொங்குறார். அவரை அடுத்த கிராண்ட்ல இருக்கிற மிஷினை வச்சு இழுத்து என்ன செய்றாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு இழுவை, இவர்ல இருந்து வர ஒரு 800 நியூட்டன் விசையோட இருக்கும்போது இவர் ஒரு இழுவை ஒன்று கொடுப்பார். அடுத்த நடக்க போது அதே இழுவை இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் என்ன செஞ்சிருக்கும், இவரும் இழுப்பார். யாரு? அந்த மிஷினும் இழுக்கும். 960.5 நியூட்டன்ல இழுக்குதான். இழுக்கத்தான் ஆள் போகுதுன்னு சொல்லி கணிச்சு பார்த்து போட்டிருக்காங்க. 960.5 நியூட்டன். இப்ப கப்பினுடைய ஆரையை பார்த்தோம்னா 1 மீட்டர் போட்டிருக்காங்க. 1 மீட்டர். இப்ப எங்களுக்கு என்ன தேவை? இப்ப பிரச்சனை என்ன சொன்னா, என்ன ஆர்முடுகளோட மேல் நோக்கி போயிடுச்சு ஏகபரிமாண ஆர்முடுகள் அப்படியே கேட்டிருக்காங்க. போன ஆர்முடுகள் இப்ப இது கீழ் நோக்கி இப்படி கயிறு போகும்போது மேல் நோக்கி இழுபடும். அப்ப நான் என்ன செய்றேன், 2 பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது என்ன சி பதில முதலாவது கேள்வியில மேல் நோக்கிய திசையில எஃப் சமனமே பாய்க்கிறேன். பாய்ச்சா நடக்க போது அந்த இருக்கு. மேல் நோக்கி திசையில டி இருக்குது, மைனஸ் இருக்குது, 800 இருக்குது, சமன் 80 என்று வந்துச்சு. கீழ் நோக்கி திசையில பாய்க்கிறதுக்கு இல்லை, திணிவு இல்லை, எஃப் சமனமே பாய்க்கலாம். அப்ப இவரை பாய்க்கிற என்ன டோ. அப்ப அதை இந்த பக்கம் இழுக்கிற முறுக்கமும் இங்க கொடுக்குற முறுக்கமும் என்னவா இருக்கும், சமனா இருக்கும். அப்ப டோ சமன் டோ. டோ 2 வடிவத்தில் எழுதலாம். ஒன்று இதுல சொல்லிப்படுற எஃப் இன்டு அதனுடைய அல்ஃபா சமன் ஐ அல்ஃபா. இது மேல போற அளவு என்று பார்க்கலாம். ஆனா எஃப் சமன் என்னவா இருக்கும், இங்க இழுக்கிறதுக்கு இதை கழிச்சு, அதாவது இதுல இருந்து இதை கழிச்சு வரதான் எங்களுக்கு அதுல இருக்கிற எங்க எஃப்ஆ இருக்கும், அதில் தொழிற்படுற விசியா இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் என்னவா இருக்கும், 960.5 டி எதுக்கு சமனா இருக்க வேண்டியிருக்கும், ரைட், எதுக்கு சமனா இருக்கும், ஆர் சமன் ஐ. ஏக்கு பதிலா என்ன பண்ணலாம், எங்களுக்கு தெரியுது சுழற்சி இயக்கத்துல ஏ சமன் ஆர் அல்ஃபா. அப்ப நான் என்ன செய்யறேன், அல்ஃபாக்கு பதிலா ஏங்களார்னு போடுவேன். அப்ப இந்த டீக்கு பதிலா என்ன பண்ணலாம், திருப்பி 960.5 800 இங்க வேற ஒன்று நஞ்சு இல்லை, வேற தூக்கி அங்க பிளஸ் பண்றேன். சக 80 ஏ சமன் ஆர் வர்க்கம் சமன் ஐக்கு பேரா தந்துருக்காங்களா, தந்துருப்பாங்களா, இப்படி 2.5 தர 10⁻3 சரியா ஏ. பாருங்க
இது டி தானே. அப்போ இவரை டபுள் ப்ராக்கெட் தான் போடணும். இவரை ஒரு மைனஸ் எல்லாம் பெருக்கி இதை கழிச்ச மனுஷன்னா 160.5. இது மைனஸ் சரியா, இது 10. அப்போ சைவரசம் 1. அப்போ 10 சாய 2. இதை வெட்டு 10 சாய 1 வரப்போகுது. அப்போ சைவரசம். அப்போ இதை வெட்டி போட்டு 80 சமன் சைவரசம் 2 5 என்று வரும். இப்போ இதில் இந்த சேசம் 2 5க்கும் 80 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட இது என்ன செய்யலாம், நாங்கள் இதை புறக்கணிக்கலாம். புறக்கணிச்சா 80 சமன் 160.5 கிட்டத்தட்ட நாங்கள் 2 எடுக்கலாம். 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 20 எடுக்கலாம். பிரிச்சோம்னா இது கிட்டத்தட்ட மைனஸ் 0.5. அதை பிரித்து பார்க்கும்போது 2.1 அப்படிலாம் வரவழைக்கிறோம். நம்ம 2 கணக்கு செய்யறதுக்கு ஈஸியாக எடுக்கலாம். சரிதானே, ரைட். அடுத்தது 3வது 2வது இல்லாட்டி நீங்கள் தசத்துலேயும் போடலாம், அது ஒரு பிள்ளையும் இல்லை. தொகுதி ஓய்விலிருந்து தொடங்கும் எனின் 3 செகண்டிற்கு பின்னர் கப்பியின் கோணக்கதி ஒமேகாவை அதன் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி நினைக்கிறேன். ரைட், கோணக்கதி வேணும். கோணக்கதி வேணும்னா என்ன வேணும் எங்களுக்கு? ஒமேகாண்டா ஆர் ஆல்ஃபா வேணும். இப்போ ஆரம்பத்தில் ஒமேகா சமன் ஒமேகா நோட் ப்ளஸ் ஆல்ஃபா டி என்று கொடுக்கலாம். இப்போ இவர் 0. அப்போ இது எங்களுக்கு ஒமேகா அதை 3 செகண்டில் தேவை எங்களுக்கு. அல்ஃபா தெரியுமா? அல்ஃபா தெரியாது. ஆனால் அல்ஃபாவுக்கு பதிலான ஏவை என்று போடலாம். அப்போ ஏங்கிள் ஆர் தரம் 3 செகண்ட் தானே. இதான் எங்களுக்கு ஏ தெரியும் 2. இது சைவரசம் 1 தரம் 3 சமன் எவ்வளவு? 3 6 60. 60 ரேடியஸ் செகண்ட் மைனஸ் 2 தான் இன்னும் இருக்கும். சாரி, செகண்ட் மைனஸ் 1 தான் இன்னும் இருக்கும். அதனுடைய அந்த டைமுக்குரிய கோணக்கதியாக இருக்கும். அடுத்து கேட்குறாங்க இயக்கப்பாடு சக்தி கேட்குறாங்க. அப்போ கே வந்து என்னவா இருக்கும்? ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம் நாம. அப்போ இதை ஹாஃப் எடுத்தீங்கன்னா ஐ தெரியும். ஐ இங்கே வாங்கினா இங்கே இருக்கு 2.5 தர 10 3 தர ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் 60 வர்க்கம். கிட்டத்தட்ட ஹாஃப் ரைட். இதை சுருக்குனா உங்களுக்கு கே வரும் 4.5 ஜூலண்டு வரும். கே வரும் 4.5 ஜூலண்டு வரும்.